உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவருடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்கிறவர் அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே நாம் லவோதிக்கேயா சபையை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த லவோதிக்கேயா சபை நம்முடைய காலத்தை சேர்ந்த ஒரு சபையாக காணப்படுகிறது. அதாவது 1900 வருடத்திற்கு பின்பதாக இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான சபைக்கு அடையாளமாக இந்த சபை ஒரு உதாரணமாக எடுத்து இந்த கடிதம் எழுதப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்படி என்றால் யோவானிடத்தில் இது சொல்லப்படுகிற போது அவர் அதை எழுதி காண்கிறதை, இவர் லிட்ரலாக ஒவ்வொரு சபையினுடைய அமைப்புகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் காண்கிறார். கண்டு அதை எழுதி இந்த கடிதத்தை அந்தந்த சபைகளுக்கு அனுப்புகிறார். அதை 2-3 சீஷர்கள் கொண்டு செல்கிறார்கள் இந்த கடிதங்களை. அப்படி என்றால் இது ஒரு சின்ன ஒரு கடிதமாக நாம் நினைக்கின்றோம். இதற்கு பின்பதாக பெரிய ரகசியங்கள் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அபலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இந்த லவோதிக்கேயா சபைக்கு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்ததுமே ஒரு ஸ்ட்ராங்காக எழுதுவதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த சபையை அவர் சிட்சிக்கிறதாக, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்கிறார். அப்படி என்றால் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றவர்களை தேவன் நேசிக்கிறார். ஒவ்வொரு காலகட்ட மக்களையும் அவர் நேசிக்கிறதாக, அன்பு செலுத்துகிறதாக எழுதப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த காலகட்டத்திலேயும் அவர் எழுதினது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருந்து அவருடைய அன்பை ருசித்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினால அவருடைய நேசம் 100% உண்மையானது, சத்தியமானது என்பதை நாங்கள் அறிகிறோம். பாருங்கள், இந்த சபையினுடைய இந்த இடத்தினுடைய அமைப்பு, லவோதிக்கேயாவுடைய அமைப்பை நாம் பார்க்க போகிறோம். இந்த லவோதிக்கேயா பட்டணமானது ஆசியாவிலேயே நல்ல ஒரு பெரிய ரோடு, அதாவது சாலை வழி, பெரிய சாலை வழிகள் எல்லாம் இந்த பட்டணம் வழியாக செல்கிறது. இது இந்த ஆசியாவினுடைய பல அமைப்புகளை லிங்க் பண்ணுறதுனால இதுக்கு இந்த இடமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் என்று சொல்லப்படுகிறது. இதில் மேஜராக அங்கே வணிகத்துறையில் அந்த மெயின்ஸ் கம்பெனிஸு,
அவங்களுடைய கடைகள் எல்லாமே அந்த இடத்துல சிறப்பாக அமைந்தது. அப்போது இந்த ஏஷியன் ரூட்ஸ் எல்லாம் லிங்க் ஆகிற இடம் இருக்கிறதுனால இவங்களுடைய மார்க்கெட் கடை வீதிகள் எல்லாம் பெரிய பெரிய கடை வீதிகள், மார்க்கெட்ஸ் எல்லாம் ஏதோ சின்ன சின்ன கடைகளில் எல்லாம் மால் மாதிரி அங்கே. அது அந்த காலத்திலேயே அவர்கள் இந்த மாடர்ன் டவுன் பாஷ் ஏரியான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இந்த லவோதிகேயா பட்டணம் வந்து மிகவும் நல்ல ரொம்ப டெவலப்டான ஒரு பகுதி பட்டணம். அப்புறம் இவங்க இங்கே வந்து செல்வந்தர்களும் ரொம்ப லாவிஷாக வாழ்கிறவங்க, அதாவது தாராளமாக செலவு பண்ணி ரொம்ப, அதாவது ஜமீன்தார் போல் வாழுகிறது, அப்படி போல் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் இருந்தது. இதற்கு முக்கிய ட்ரேடெல்லாம் இவங்களுக்கு வந்து வணிகத்துறையில் இவங்களுக்கு இருந்ததுக்கு காரணம் இன்னொன்று, அவங்களுடைய மெடிசின் மருந்து, அவங்க செய்கிற மருந்து அந்த இடத்துல தான் கிடைக்கும். அந்த மருந்துகளுடைய அமைப்பு இந்த இடத்துல தான் அவங்களுக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, அதனுடைய பூமியினுடைய அமைப்பு, அந்த மண் வளம், அதில் கிடைக்கிற தாது பொருட்கள், கனிம வளங்கள் எல்லாம். இந்த மருந்து எதற்கு ஒரு நல்ல ஒரு மெடிசன்னா, இவங்களுடைய கண் ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம், அந்த கண்ணிற்கு எந்த ப்ராப்ளம், கண் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல போய் மருந்து, நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்லி போகிறோமோ அதற்கு மருந்து இந்த லவோதிகேயா பட்டணத்தில் கிடைக்கும். ஆகையினால இவர்களுடைய பிஸ்னஸ், ஏன்னா வேர்ல்டுலேயே இந்த ஒரு இடம் தான் அவங்களுக்கு கண் ப்ராப்ளமுடைய ஆன்சர். கண் வந்து உலகத்துக்கு எவ்வளோ முக்கியமானது. ஆகையினால ஜனங்கள் இந்த இடத்திற்கு திரள் திரளாக வருவதற்கு இவர்களுக்கு ட்ராவலிங்க்கும் என்ன இருக்குது, ரோட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு இந்த கடல் வழி பிரயாணம் மாத்திரமல்ல, லேண்ட் வழியாகவும் நிலப்பகுதியிலையும் இவர்களுக்கு ட்ராவலிங் ஈஸியாக இருக்கும். இந்த ட்ராவலிங் எப்படி இன்னும் ஈஸியாக இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு கார் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இந்த லவோதிகேயாவுடைய கார் ரொம்ப உலக அளவில் மிகவும் ஃபேமஸ்ஸு. அதனால் இதுக்கு பேர் இந்த எக்ஸ்பென்சிவ் கார். இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு சீப் ரேட் கார் செய்ய மாட்டாங்க. இங்கே கிடைக்கிறது எல்லாமே மிகவும் எக்ஸ்பென்சிவ் கார்ஸ்ன்னு போட்டு. இவங்க பாஷ் ஏரியா, ரிச் ஏரியா, இவங்களுடைய கார் மால்ஸு இதெல்லாம் நம்ம இன்றைக்கு கேள்விப்படுகிறோம். ஆனால் இவர்களுடைய சரித்திரம் சொல்லுகிறது, இவர்கள் வருட காலகாலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். ஸோ இவங்களுக்கு ஐஸ்வர்யத்தில் மேலே ஐஸ்வர்யம் கிடைத்ததுனால இவர்களுக்கு இயேசு தேவையில்லை. தேவனை தேடுகிற உணர்வு இவர்களிடத்திலே காணப்படவில்லை. ஸோ இவங்க அதிகமாக பணத்திலே இவர்கள் புரள ஆரம்பித்தார்கள். அதாவது பிஃபோர் கிரைஸ்டே இவர்களுக்கு வந்து அந்த நிலைமை என்றால், இப்போ கிரைஸ்ட் வரும் பொழுது, சுவிசேஷம் வரும் பொழுது, பவுலோ அல்லது பேதுருவோ யோவானோ யாரும் வந்து சொல்லும் பொழுது, அஃப்கோர்ஸ் பேதுரு வரல, மற்றவர்களெல்லாம் வந்து சொல்லும் பொழுது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு இவர்கள் செல்வந்தர்களாக காணப்பட்டார்கள். ஆகையினால தான் இந்த இடத்துல ஒரு வசனம் பாருங்கள், 18வது வசனத்தில், நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு. அப்போ தேவன் அந்த இடத்துல ஒரு வார்னிங் கொடுக்குறார். 17வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறைமை. அவங்க ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று தான் வாழ்ந்தார்கள். அது உண்மைதான், அது பொய் அல்ல. அவர்களுடைய நில பகுதி அப்படி, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைமைகள் அப்படி, அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார்கள், இவர்கள் நன்றாக வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த இடத்துல சொல்றார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். இப்போ தேவனுடைய பார்வை அங்கு சொல்லப்படுகிறது. இவர்களுடைய உண்மையான வாழ்க்கை முறைமைகள் மனித பார்வையிலே இவர்கள் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பனர், ஒரு குறைவும் இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் எப்படி பார்க்கிறார்? அவர்களை நிர்பாக்கியம் உள்ளவனாய் பார்க்கிறார், பரிதபிக்கப்படத்தக்கவனாய் பார்க்கிறார், தரித்திரனாய் பார்க்கிறார்.
ஆனால் அதே வேறு ஒரு சபையிலே அவர்கள் அதிக தரித்திரமாக இருந்தார்கள். ஆனால் அவர்களை தேவன் சொல்றாரு, நீ தரித்திரன் தான், ஆனால் நீ உண்மையாவே ஐஸ்வர்யவான். நீ ஐஸ்வர்யவானா இருந்தும் உன்னுடைய தரித்திரத்தையும் நான் பார்க்கிறேன். அப்ப தேவனுடைய பார்வையிலே இங்க மனுஷனுடைய பார்வையில் அவன் தரித்திரம், ஆனா தேவனுடைய பார்வையில் அவன் தான் உண்மையான ஐஸ்வர்யவான். ஆனா இங்க இவன் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான், அவன் தேவனுடைய பார்வையிலே அவன் நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிறான், பாக்கியவானாய் இல்லை. பாருங்க, இந்த இடத்துல அழகாக ஒவ்வொரு சபையையும் தேவன் அழகாக சித்தரிக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பதாகவே இவர்களுக்கு நடந்தது என்ன? இந்த வல்கானோ எரப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிலதெல்பியாவில் அது பாதிக்கப்பட்டது. அது அதை சார்ந்த மற்ற பகுதிகளிலும் அது அந்த வல்கானிக் எரப்ஷன் இருந்தது. ஸோ எர்த்குவேக் வந்தது. அந்த எர்த்குவேக்கில் அந்த லவோதிகயா பட்டணத்தில் பயங்கர பேரழிவு. அங்கே பிலதெல்பியாவில் அவங்களுக்கும் அழிவு வந்தது. அவர்களுக்கு அந்த டொமிஷியன் ரோம பேரரசு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே ரோம பேரரசு அதே நேரத்தில் அந்த டிவாஸ்டேஷன் வந்த பொழுது லவோதிகேயாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதாக அவர்கள் முன் வருகிறார்கள். அதே டொமிஷியன் அவங்களுக்கு ரெஃப்யூஸ் பண்ணார் ஹெல்ப் பண்ண. டொமிஷியன் போன பின்பதாக தான் டைபீரியஸ் வந்து ஹெல்ப் பண்ணார். ஆனால் அந்த டிவாஸ்டேஷன் வந்தது டொமிஷியன் காலத்தில். ஆனால் அவங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணலை. ஆனால் இவர்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னால் வரார், ஆஃபர் பண்ணுறாரு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த இடத்த கட்டிடலாம், திரும்ப டெவலப் பண்ணலாம். ஆனால் இவர்களோ பணத்தில் செழிப்படைந்து காணப்பட்டபடினால் இவர்கள் சொல்கிறார், நாங்கள் எழுச்சிருவோம், நாங்களே எங்களை பார்த்துக்கொள்வோம், உங்கள் ஹெல்ப் வேண்டாம் என்று அவர்கள் உதறி தள்ளுகிறார்கள். பாருங்க, இது மனித வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தேவன் இதை பார்க்கிறார். அந்த டைபீரியஸ் ஹெல்ப் பண்ணப்போ பிலடெல்பியா சர்ச் என்ன பண்ணாங்க, அதை வாங்கிட்டு அந்த பேரை மாற்றி அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, அவருக்கு ஒரு மரியாதையை கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் உதவியே வேண்டாம் என்று தங்களாலே எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு இருந்தது அந்த பணத்திமிர். பாருங்க, இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேண்டாம் என்று அதை ஒதுக்கி விடுகிறார்கள். இன்னொரு காரியம் இவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்களிடத்தில் காணப்பட்டதான நெகட்டிவ் குணங்களை, நெகட்டிவ் தன்மைகளை அவர்கள் அறியாமல் போய்விட்டார்கள். அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு குருடராகுகிறார்கள். அதான் சொல்றார், தரித்திரனும் குருடனும். உண்மையாக குருடன் தான், குருட்டுத்தனம் தான் அந்த இடத்துல வருது. ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களுடைய நிலையே தெரியலை, அவங்க நிர்வாணி என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். அப்ப அவனிடத்தில் காணப்பட்டதான பெரிய நெகட்டிவ் தன்மைகள் என்ன என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாயில் வந்து அதே மாதிரி தான் பிலடெல்பியாவில் அவங்களுக்கு நல்ல ரிச் சாயில், அதே மாதிரி சர்தை சபையை மற்ற அந்த ஏரியாவே உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான மண்வளம், நல்ல மெடிசினல் வேல்யூஸ் அதிகமான ஒவ்வொரு சபையை நம்ம பார்க்கும் பொழுதும் அதை பார்த்தோம். இவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. ஆனால் இவர்களிடத்துல காணப்பட்டதான இது எப்படி ஒரு நெகட்டிவாக வேலை செய்து பாருங்க. அதே ஐஸ்வர்யம், அதே மினரல்ஸ், அதே மெடிசின்ஸ் இவங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பித்தது. ஏன் அப்படின்னா, இவங்க என்ன செய்துட்டாங்க, இந்த ரோட் சிஸ்டமை அதிகமாக பரப்பி ரோடாகவே எல்லா ஏரியாவும் வைத்ததுனால அவங்களுக்கு என்ன ஆனது, மண் பூமி குறைந்து போகணும். மண் பூமி குறைந்து விளைச்சல்கள் குறைந்து போகிறது. இவர்கள் தண்ணீரை கொண்டு வர வேண்டும், மினரல்ஸ் அதிகமான தண்ணீர். இந்த தண்ணீர் பட்டணம் ஃபுல்லாக வரணும், தண்ணீர் சர்க்குலேட் ஆகணும்னா எல்லாருக்கும் பைப் லைனில் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இவங்க அதே மாதிரி பெரிய பெரிய பைப் லைன்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டி செய்து, ஏன்னா இவங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால செஞ்சுரிஸ் கணக்கில் இவங்கக்கிட்ட பணம் இருக்குது. ஏதோ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பணம் இல்லை.
நூற்றுக்கணக்கான வருடங்கள் இவர்களிடத்தில் செல்வம் காணப்பட்டபடினாலே இவர்கள் அந்த பணத்தினாலே இவர்கள் என்ன செய்தார்கள், நல்ல பைப்ஸ் எல்லாம் வாங்கி அழகான ரோட் சிஸ்டம் கொண்டு வந்து திரும்ப அதை நல்லா டெவலப் பண்ணி நல்ல ஃபுல் பட்டணத்துக்கும் நல்ல தண்ணீர் சப்ளை வருகிற மாதிரி எல்லாம் செய்தார்கள். என்ன நடந்தது என்றால், இந்த டெம்பரேச்சர் இயற்கையில் சூடு அதிகமானபடியினாலே அவர்களுக்கு அந்த தண்ணி சுற்றி வருகிற வழியிலெல்லாம் அது சூடாகி வருகிறது. இவர்கள் வீடுகளுக்கெல்லாம் வரும் பொழுது அந்த தண்ணி சூடாகுகிறது. அப்படி சூடாகும் பொழுது அந்த தண்ணியில் இருக்க உப்பு எல்லாம் அந்த பைப்பில் டெபாசிட் ஆகும். அப்படி என்றால் இந்த பைப் லைனை இவங்க அடிக்கடி மாற்ற வேண்டும். இந்த தண்ணீர் சிஸ்டம் இவங்க வீடுகளுக்கு வரும்பொழுது இவர்களுக்கு அந்த சூடு தண்ணியும் அது நல்ல பயன்பாட்டுக்கு பயனுள்ளதாக அது இல்லை. சமைக்கிறதுக்கோ அல்லது குடிக்கிறதுக்கோ மற்ற காரியங்களை செய்வதற்கோ அவர்களுக்கு வசதிகள் பத்தவில்லை. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸை காலம் போக போக இவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். நன்றாக கவனிக்கணும். தேவனுடைய கரம். நீ குளிருமின்றி அனலுமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ குளிராயாவது இருக்கணும், இல்லது ஹாட் ஸ்ப்ரிங். பாருங்க, இதுக்கு இவங்க இடத்துக்கு பக்கத்தில் இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, ஹைராபோலிஸ். இந்த இடத்துல நல்ல சூடு தண்ணி, நல்ல குளமே சூடாக இருக்கும். இது ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கிறது போலவே. இவங்களுக்கு அந்த இடத்துல அப்படி சூடாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதுக்கு ஒன்று அப்படி ஆரோக்கியமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும். குளிர் நல்ல கொலோசை பட்டணம் ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கத்தில் லவோதிக்கேயா பட்டணத்துக்கு இன்னொரு பக்கத்தில் கொலோசை பட்டணம். கொலோசை பட்டணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறார்கள். எப்படி அப்படின்னா, அவங்களுடைய தண்ணீர் ஸ்னோலேருந்து மெல்ட் பண்ணி தண்ணி எடுக்கிறாங்க. அது மலையிலேருந்து ஸ்னோ அது உருகி தான் இவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக தண்ணி வரும். அப்போது இந்த தண்ணி நல்ல குளிர்ந்த தண்ணியாகவும் நல்ல மினரல்ஸ் நிறைந்த தண்ணீராகவும் விளைச்சல்கள் நன்றாக இருக்கிறது. சமைக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் வாழ்கிறார்கள் கொலோசை பட்டணத்தார். அவர்கள் மனவாஞ்சையாய் வேதத்தை தேடுகிற பட்டணத்தார். உங்களுக்கு தெரியும் கொலோசை பட்டணத்தை பற்றி. ஆனால் இவர்கள் லவோதிக்கேயா சபையார் தங்களுடைய இருதய மேட்டிமையினாலே அவர்கள் அனலுமின்றி குளிருமின்றி, அதுதான் லூக்வார்ம், வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை. வெதுவெதுப்பான வாழ்க்கையின் தன்மை தான் இவர்களிடத்தில் காணப்படுகிறது. அதனால தான் சொல்கிறார், நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறாய். இதுதான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய பட்டணத்தின் அமைப்பு. அப்போ இவர்களுக்கு தண்ணீர் மாத்திரம் பிரச்சனை இல்லை, டெம்பரேச்சர் பிரச்சனை, ரோடு இருந்து என்ன பிரயோஜனம், ட்ரேட் இருந்து என்ன பிரயோஜனம், கார் ஃபேக்ட்ரி இருந்து என்ன பிரயோஜனம். இவர்களாலே வாழ்வதற்கு அனுதினமும் இவர்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இவர்கள் சிரமப்பட வேண்டிய நிலைமை இருந்தது. அப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து வந்த காலம் வருகிறது. சுவிசேஷகர்கள் வருகிறார்கள், சீஷர்கள் வருகிறார்கள், சபையை ஆரம்பிக்கிறார்கள். லவோதிக்கேயா சபையிலே தேவனை தேடுகிற இருதயங்கள் உண்டாகுகிறது. ஆனால் அவர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டவர்கள். அப்பொழுது அவர்கள் மீது தேவன் இறங்குகிறார். அவர்களிடத்தில், அந்த விசுவாசிகளிடத்தில், அந்த சபைக்கு தேவன் பரிதபித்து சொல்லுகிறார். அதுதான் என்ன சொல்றாரு 18ஆம் வசனத்துல, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு, அதாவது அவருடைய பார்வையிலே ஐஸ்வர்யவான் ஆகிறது. நீ உண்மையா உலக பிரகாரம் ஐஸ்வர்யவான் சொல்லிக் கொள்ளுகிறாயே, அதுவல்ல. என்னுடைய பார்வையிலே நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். உன்னுடைய பொன் எப்படி நெருப்பிலே புடமிடப்படுகிறதோ அப்படி உன்னுடைய எண்ணங்கள் இப்பொழுது மாற்றப்பட வேண்டும். உன்னுடைய உணர்வுகள் மாற்றப்பட வேண்டும். உன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் உன்னிடத்திலே அந்த எண்ணங்களுடைய சிதைவுகள் காணப்பட்டு தான் ஆகும். உன்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறித்தான் ஆக வேண்டும். ஆகையினால் அவர் சொல்றாரு, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு
நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக்கொள். நீ வா, உன்னை உண்மையான ஐஸ்வர்யவானா நான் மாத்துறேன். உனக்கு உண்மையா உன்னுடைய நிர்வாணத்தெல்லாம் மூடுவதற்கு வஸ்திரங்கள் வேணுமா? உனக்கு என்னிடத்தில் வா, துதியின் ஆடையை நான் தரேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு உடுத்துகிறேன். நீதியின் சால்வையை உனக்கு போர்த்துகிறேன். ஆனால் அந்த வஸ்திரங்களுக்கு, உன் நிர்வாணத்தை மூடும் வஸ்திரங்களுக்கு நீ என்னிடத்தில் தான் வந்து ஆக வேண்டும். இது விலை உயர்ந்த வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரமோ, துதியின் ஆடையோ, நீதியின் சால்வையோ நீ என்னிடத்தில் வந்தால் உனக்கு கிடைக்கும். இதுதான் இந்த சிஸ்டம் கொண்டு வரார் தேவன். பாருங்க, அந்த இடத்துல சொல்றாரு, நீ உண்மையா ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்றால் நீ புடமிடப்பட வேண்டும். நீ பொன்னை போல விளங்க முடியும். உனக்கு முடியும், சான்ஸ் இருக்கு உனக்கு, வா. அதுதான் சொல்றார், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கும். உனக்கு நீ குருடனா இருக்க, உனக்கு எது நன்மையானது தீமையா தெரியுது, தீமையானது நன்மையாக தெரிகிறது. அப்போ உன்னுடைய கண்ணோட்டமே மாறணும். ஸோ உன் கண்ணு பார்வை அடைய வேண்டும் என்றால் உனக்கு கலிக்கம் போடணும். உன் கண்ணுக்கு அது எங்கே போட முடியும்? வசனத்தில் தான் போட முடியும். நீ வந்தாகணும். லவோதிக்கேயா சபையாரே, நன்றாக கவனித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இந்த தேவனுடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கும் பொழுது இதற்கு நாம் கீழ்ப்படிவது மிகுந்த பாக்கியம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது எல்லாமே இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவது தான். இல்லை, நான் இப்படி தான் இருக்கேன், அப்படி தான் இருக்கேன், நான் சரியாக இருக்கேன், நான் மேலே இருக்கேன், இப்படி எந்த விதத்திலேயுமே உங்களை ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. அப்படியே கீழ்ப்படியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தேவன், அவர் சிருஷ்டிகர், நம்மை அதிகமாக நிதானித்து அறிந்தவர். நமக்கு தெரிவதற்கு மேலாக அவருக்கு நம்மை தெரியும். ஆகையினாலே நாம் ஏற்றுக்கொள்ளுவது, அவருக்கு உகந்த ஒரு சரீரத்தை நாம் பலியாக கொடுப்பது நல்லது. சரீரத்தை பலியாக வெட்டி ரத்தம் சிந்துவதல்ல. நம்முடைய மாம்சத்தின் எண்ணங்கள், உணர்வுகள், செய்கைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவது உகந்தது. அவர் சொல்றார், நான் நேசிக்கிறவர்கள் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதுதான் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். இவங்க ஒரு தியேட்டரே 40,000 பேர் ஒரே டைம்ல உட்கார்ற மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு தியேட்டர். அந்த அமைப்புகள் எல்லாம், அவங்களுடைய லேண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம். அதனால தான் அவர் சொல்றாரு, நீ பொன்னை போல புடமிட்டு தான் ஆகணும். இஸ்ரவேலர்களுக்கும் உபாகமத்தில் அப்படிதான் கடிந்து கொள்ளுகிறார். நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய், எப்பொழுதும் கடினம் உள்ளவர்களாய் தங்களை உங்களோட மனசை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. சபைக்கு உள்ளாக இருந்த இயேசு கிறிஸ்து, சபையை ஸ்தாபித்த பரிசுத்த ஆவியானவர், இவங்க எல்லாம் இப்போ வெளியே போயிட்டு, அதனால தான் இதோ வாசற்படி நின்று நான் தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை வெளியே வச்சுக்கிட்டு சபை நடக்குது. இந்த ஆலயமாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை வெளியே வச்சுட்டு நம்மை ஆலயமாக்கி கொள்ளுகிறோம். அதனால தான் அவர் வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான். இதுதான் நித்தியத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அவருடைய போஜன பந்தியில் நம்ம பங்கடைய வைக்க அவர் பயங்கரமான பிளான் வச்சுருக்கார், மாஸ்டர் பிளான் வச்சுருக்கார். ஸோ இவைகளுக்குள்ளாக நாம் போவதற்கு கீழ்ப்படிதலும் மனத்தாழ்மையும் ஏற்றுக்கொள்ளுதலும் உண்மையுள்ள தன்மையும். என்ன உண்மையுள்ள தன்மை? நாம் யார் என்று நாம் அறிக்கையிட்டாலே போதும், அதை உணர்ந்து கொண்டாலே போதும். என்னை நியாயப்படுத்தியோ என்னை மேன்மைப்படுத்தியோ நான் இப்படி தான் நினைக்கிறேன், இதுதான் நான் அப்படின்னு போய் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அவருக்கு நல்லா தெரியும் நம்ம யாருன்னு, நாம் என்ன நினைவில் இருக்கோம், நம்ம என்ன உணர்வில் இருக்கோம். அவரை ஏமாற்ற முடியாது. சிருஷ்டிகரை ஒருவரும் ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. உள்ளின் திரியங்களை எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்தவர், நம்மை சீர்தூக்கி பார்க்கிறவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த காலகட்டத்திலே இந்த லவோதிக்கேயா வெதுவெதுப்பான தன்மை மாற்றப்பட்டு, இந்த உலக தன்மைகள் எல்லாம் ஜெயிக்கப்பட்டு, அவருடைய ராஜ்யத்தின் தன்மைக்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுதுதான் அந்த வருகைக்கு பாத்திரவான்களாய் நாம் மாற முடியும். இது தேவனுடைய இரகசிய வருகையின்
முன்பாக வருகைக்கு முன்பதாக நடக்கின்றதான ஒரு மிகப்பெரிய சபையின் காரியம். இந்த சபையானது அவருடைய இரகசிய வருகைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டிய இந்த காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இதுதான் அந்த 7வது கடைசி சபை. எபேசு சபையை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு சபையிலே எபேசு சபையிலே டெம்பிள்ஸ் அதிகமான ஒரு பட்டணம். அந்த சிலை வணக்கங்கள் அதிகமாக இருந்த பட்டணம். அதிலே இவர்கள் உண்மையுள்ள இவர்களும் செல்வந்தர்கள். ஆனால் இவர்கள் உண்மையுள்ளவர்களாய் எல்லாவற்றையும் ஊழியத்தையும் செய்வதிலே, தேவனை தேடுவதிலே, வசனங்களை ஏற்றுக்கொள்வதிலே, கீழ்ப்படிவதிலே எல்லாவற்றிலேயும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? அன்பில்லாமல் செய்தார்கள். எல்லாவற்றையும் ஒரு டியூட்டி கான்ஷியஸாக செய்தாங்க, ஒரு வேலையாக அதை செய்தார்கள். ஆகையினால தேவன் சொல்றாரு, உன்னுடைய அன்புல நீ குறைஞ்சிட்ட. அடுத்த சபை சிமிர்னா சபையில் அவங்களுக்கு ரொம்ப தரித்திரம், கசப்பு, உபத்திரம் அதிகம். அநேக சிலை வணக்கங்களும் அதாவது அந்த பேகன் ரிலிஜனுடைய எல்லா மூட நம்பிக்கைகள் எல்லாம் அவர்களை தாக்கி கொண்டிருந்தது. எல்லாவற்றிலேயும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், அவர்கள் பாடுகளுக்குள்ளேயே வாழ்ந்தவர்கள். ஆகையினால அவர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் அவர்களுக்கு கனத்தையும் அவர்களுக்கு அஷர் பண்ணுறார், அவர்களுக்கு வாக்கு பண்ணுறார். அடுத்தது பெர்கமு சபையில் அவங்க எல்லாவற்றிலும் நல்லா இருந்தாங்க, கிரியைகள் எல்லாம் நல்லா இருந்தாங்க. ஆனால் ஒரு சிலதில் என்ன செய்துட்டாங்கன்னா, மற்றவர்களோடு ஐக்கியப்பட ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையினால அந்த சில உபதேசங்களுக்கு அவர்கள் தங்களை விற்று போட்டார்கள். எல்லாவற்றிலேயும் தங்களை காத்து கொண்டவர்கள் ஒரு சில உபதேசங்களுக்கு தங்களை விற்று போட்டார்கள். அவர்கள் காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்டில் போயிட்டாங்க. இப்போ அந்த காலகட்டமும் முடிந்து அடுத்த தியத்தீரா சபை என்ன பண்ணாங்க? அவங்க எப்பொழுதுமே அவங்க ஒரு தவறான போதனைகளுக்கு தங்களை பலியாக்கிட்டாங்க. அப்போது இவங்கள் மத்தியிலேயே 2 கூட்டம் இருக்குது. தியத்தீரா கூட்டத்தில், பட்டணத்தில் 2 கூட்டம். ஒன்று உண்மையாக தேவனை வணங்குகிற கூட்டம், உண்மையாக தேவனை மகிமைப்படுத்தி சகல சத்தியத்துக்குள்ளே நடந்த கூட்டம். ஆனால் இன்னொரு கூட்டம் எல்லாவற்றிலேயும் விலகி ஓடி மற்றவர்களோடு ஐக்கியப்பட்டு, ஏன்னா சமுதாயத்தில் அவர்களுக்கு நல்ல பேர் வேண்டும், சமுதாயத்தில் உயர்வு வேண்டும், வேலை வேண்டும், அந்தஸ்து வேண்டும் என்று அவர்கள் சென்று விட்டார்கள். ஸோ தியத்தீரால 2 கூட்டத்தாரையும் தேவன் அந்த இடத்துல சித்தரிக்கிறார். அடுத்த சர்தை ஒரு செத்த நிலைமையிலே இருக்கிற சபை. ஆனால் அதற்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டு பண்ணி அந்த இடத்துல அந்த காலகட்டமே மறுமலர்ச்சியின் காலம், புதிய எண்ணங்களும் வசனமாக ஏற்றுக்கொள்ளுகிற காலமாக இருந்தது. ஏன்னா சர்தை சபை காலத்தில் தான் வேத மக்களிடத்திலே வந்தது. அடுத்தது பிலடெல்பியா சபையில் அவங்க கொஞ்சத்தில் பலன் இருந்தோம், அவங்க அநேகத்தை சாதிக்கிறவர்களாய் மாறினார்கள். ஏன்னா வசனத்தின்படி தங்களை விட்டு கொடுத்தார்கள். அவர்கள் சாதனையாளர்களாக மாறினதுனால தேவனுடைய நியமித்துதான இந்த சேதங்கள் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு காப்பாற்றப்பட்ட சபை. லவோதிக்கேயா மனம் திரும்ப வேண்டிய ஒரு சபை. அந்த மனம் திரும்ப வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மனம் திரும்புதல் என்பது மிகவும் விலையேற பெற்ற ஐஸ்வர்யமாயிருக்கிறது. அந்த தேவனுடைய பாதையில் காணப்படுகிற ஐஸ்வர்யத்துக்கு உன்னுடைய பொன்னாக விளங்குவதற்கு, விலையேற பெற்ற கல்லாய் நீ ஜொலிப்பதற்கு, உன்னிடத்தில் புடமிடப்படுவதற்கு, உன் இருதயத்தையும் உன் சிந்தையையும் ஒப்பு கொடுத்து உன்னுடைய ஜென்ம சுபாவங்களை ஜெயம் எடுத்து முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு அந்தஸ்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையினால் அவரோடு கூட உட்காருவதற்கு நாம் பாத்திரவான்களாய் மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து முடிக்கிறேன். ஆமேன். வழியும் சத்தியமும் ஜீவனுமான என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தெய்வம் விரும்புகின்றதான
அந்த விருப்பத்தினுடைய அடிப்படையில் அவருடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம் என்று சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நாமக்காரராக இருந்து 2 குடும்பத்தாரையும் ஒன்றாக இணைக்கத்தக்கதாக அவர் இந்த பூமிக்கு வந்து வெளியேற பெற்றதான அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ஆவியையும் நமக்கு கொடுத்து நம்மை மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல் அந்த பரலோக வாழ்க்கைக்கு உரியதான அந்த மேன்மையான உறவுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நல்ல உறவு ஆதாம் ஏவாள் நிமித்தமாக இருந்தது. ஆனால் அந்த உறவு சத்ருவினால முறிக்கப்பட்டபடியினால அந்த உறவை மீண்டுமாக புதுப்பிக்கத்தக்கதாக இணைக்கத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தின்படி இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவர் வந்ததனுடைய நோக்கம் பலவாறாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமான நோக்கங்கள் எல்லாமே மிக முக்கியமானது தான். அதில் ஒரு சில காரியங்களை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய தினத்திலேயும் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்ன வண்ணமாக அவருடைய அந்த இரத்தம், அவருடைய சரீரம், அவருடைய ஆவி, அது அந்த மூன்றையும் நமக்கு கொடுத்த பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுகின்றோம் அல்லது மாறினோம், அவர் என்ன நோக்கத்தோடு கூட அவைகளை நமக்கு தந்தார். ஒரு தேவகுமாரன் மனுஷகுமாரனாக, அதுவும் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக நிர்வாணமாக தொங்கினார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரியதான ஒரு காரியம். தன்னுடைய நிர்வாணத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அவ்வளவு பெரியதான ஒரு கொடுமையான காரியத்தை சத்ருவானவன் ஆதாமினுடைய வாழ்க்கையில புகுத்தி விடுகின்றான். அந்த வாழ்க்கையில ஆதாமும் ஏவாளும் இருதயத்திலே பிரகாசம் உடையவர்களாக, ஆவியிலே ஒளியின் தன்மை உடையவர்களாக, சரீரத்திலே நல்ல வெளிச்சத்தை உடையவர்களாக, முழுவதுமாய் வெளிச்சம் மூடி இருந்ததான அந்த அனுபவத்தை உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த நிர்வாணம் இவைகள் எல்லாம் வெளியே போன பின்பு அவர் நிர்மாணமாக மாற்றப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோமே. அந்த நிர்வாணத்தை மூடுவதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கின்றதான அந்த நிர்வாணம் மூடும்படிக்காக இயேசு கிறிஸ்து ஆத்துமாவிலே பிரகாசம் உடையவராக, ஆவியிலே ஒளியின் தன்மை உடையவராக, சரீரத்திலே வெளிச்சத்தின் தன்மை உடையவராக இருந்ததான, நிர்வாணம் தெரியாமல் முழுமையாக அந்த தெய்வ சாயலிலே காணப்பட்டதான தெய்வம் மனிதன் இழந்து விட்டபடியினாலே, இந்த மூன்றையும் இழந்து விட்டபடியினாலே, அவன் நிர்வாணமாக்கப்பட்டபடியினாலே, அந்த இழந்து விட்டு நிர்வாணமாக மாற்றப்பட்ட அந்த தன்மையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த மூன்றையும் கொடுத்து தான் நிர்வாணமாக மாறி மனிதனுடைய நிர்வாணத்தை அவர் மூடுகின்றார். எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு காரியம் பாருங்க. யாருமே செய்ய முடியாததான, செய்திராததான ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இது இருக்கிறது. அப்போ தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள உறவின் பரஸ்பரம் இந்த கல்வாரி சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு திரும்ப கிடைத்திருக்கிறது என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
சத்துருக்களோடு கூட போன அனைத்திலையும் ஜெயம் எடுத்து அந்த உறவை சிலுவையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வளவு பெரிதான ஒரு காரியத்தை நமக்காக அவர் செய்திருக்கிறார். இந்த வெளியேறு பெற்ற உடன்படிக்கையினுடைய ரகசியம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்துதலினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உடன்படிக்கையினுடைய ரகசியம். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதான உடன்படிக்கை என்பது நமக்கு தெரியும். இரத்த உடன்படிக்கை, இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்ததான அந்த உடன்படிக்கை, அந்த உறவு, அந்த பரஸ்பரம், அந்த சொந்தம், அந்த பந்தம் எல்லாமே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்துதலினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப அந்த மனிதர்களுடைய இந்த முழுமையான தன்மைகள் எல்லாம் மாற்றப்பட்டு சத்துருவினுடைய ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்போ தெய்வத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக தெய்வம் வாழ்க்கையை நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. வேத பிரமாணத்தின்படி, பரலோக நீதி நியாயங்களின்படி, கர்ப்பத்தின் மேன்மையின்படி பரிசுத்தமாக்கப்படுவதற்கு மரண சாசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரண சாசனம் நிறைவேற்றப்பட்டது இந்த பூமியில. அப்ப அந்த மரண சாசனம் நிறைவேற்றப்பட்டபடியினாலே அந்த மரண சாசனம் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், என் இயேசுவினிடத்திலே எந்த ஒரு மனிதன் வருகின்றானோ அந்த மனிதன் இந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவைகள் அந்த நிறைவான பலன், இந்த உலகத்திலேயே அந்த நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது இந்த மரண சாசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பமாகிய இந்த இயேசுவை இந்த உலகத்துல எனக்கு ஜீவன் கொடுக்கிற அப்பம் என்று நீ அவரை புசித்தார், பரலோகத்தில் நித்திய ஜீவன் தரும் அப்பமாக அவர் நமக்கு காணப்படுவார். சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த பூலோகத்திற்கு உரியதான சொந்தம் மட்டுமல்ல, இந்த பூலோகத்திலிருந்து அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நாம் செல்லுகின்றதான நேரத்துல இப்போ இந்த 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 பகுதி அப்படியே வச்சுட்டு நான் சொல்றது பாருங்க. பழைய ஏற்பாட்டில பரிசுத்த தூதர்கள் சாப்பிடுகின்றதான அந்த மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள். அது லிட்டரலாக சாதாரண அர்த்தமாக அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதே அப்பம் என்று சொன்னது பரலோகத்தில் இருந்து வந்ததான அந்த அப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பழைய ஏற்பாட்டிலே சாப்பிட்டதான அந்த அப்பத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆனால் அவர்கள் வழியிலேயே மரித்து போய்விட்டார்கள். ஆனால் நான் என்னை தருகின்றேனே, என்னை அப்பமாக யார் எந்த ஒரு மனிதன் புசிக்கின்றானோ, என்னுடைய இரத்தத்தை யார் எந்த ஒரு மனிதன் குடிக்கின்றானோ, பானம் பண்ணுகின்றானோ, அந்த மனிதன் இந்த உலகத்திலே மரிப்பதில்லை. அப்படின்னா சரீர மரணத்தை குறித்து பேசுற தெய்வம். அந்த அந்த அதுக்கு ஒரு குரூப் இருக்கிறது. அதுக்கு ஒரு குரூப் இருக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில வரும்பொழுது அந்த சப்தத்தை கேட்டு, அந்த மணவாளனுடைய சப்தத்தை கேட்டு, அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் மீட்கப்பட்டவர்கள் அந்த வார்த்தையினாலே இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போவார்கள். அப்போ வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் மறு ரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி. மறு ரூபம் அப்படின்னா இந்த உலகத்துல சரீரத்தினுடைய மரணம் அது நடக்கதான் செய்கிறது. ஆனால் அந்த மண்ணுக்குள்ளாக போகாதபடிக்கு அந்த சரீரம், இரத்தத்திலே காணப்படுகின்றதான இந்த சரீரம் இரத்தம் வெளியேற்றப்பட்டு இந்த சரீரம் மறு ரூபமாக்கப்பட்டு
தெய்வத்தோடு கூட இணைகின்றதாக இருக்கிறது. அது ஒரு சாரார், அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதான ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் இந்த உலகத்துல ஒரு 100 வருடங்கள் 120 வருடங்களுக்கு மனித குலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலங்களில சீனாவில், ஜப்பான்ல எடுத்தீங்கன்னா 120 வருடங்கள் வாழக்கூடிய மூதியவர்களை அதிகமாக பார்க்க முடிகிறது. சரி, அது அந்த 120 வருடங்களுக்கு அப்படி போகுது. ஆனா இப்போ வாழ்கின்றதான நம்முடைய ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன்ல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். தப்பல்ல, அதற்காக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்வதற்காக தான் நாம் பிறந்திருக்கிறோம். பிறந்ததினால நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கல. இப்போ வாழ பிறந்தவர்களாக நாம் இருக்கின்றபடியினால இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த 120 வருடங்களாக. ஆனால் மரணம் சம்பவிக்கிறது. ஆனால் நம்முடைய சந்ததிகளுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது. நம்முடைய சந்ததிகள் அதற்குள்ளாக பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆளுகைக்குள்ளாக வருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கின்றதான சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சிட்டு உலகம் போய்கொண்டே இருக்கின்றதான தவறுதலான கலாச்சாரங்களை எல்லாம் பார்த்துட்டு நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? கடைசி காலம் தான், இல்லைன்னு சொல்லல. கடைசி காலங்களுடைய அறிகுறிகள் நடந்து கொண்டு இருக்கிறது, துவங்கப்பட்டு இருக்கிறது. அது மிக விரைவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. பயங்கரமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஜனங்களை அழித்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜனங்கள் ஒரு பக்கம் உண்மையாகவே நோய்களினாலே வாதைகளினாலே அழிந்து கொண்டிருந்தாலும் அதை ஒரு சார்பாக வைத்துக்கொண்டு மற்ற தலைவர்களும் ஜனங்களை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இனங்களை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். எங்களுடைய இனம் காப்பாற்றப்பட வேண்டும், அந்த இனம் அழிக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு குரூப் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த தன்மைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தெய்வம் விரும்புகின்றதான அந்த காரியத்தை மறந்துவிட்டு பழைய ஏற்பாட்டிலே எதற்காக அவர்களுக்கு அந்த மன்னாவை அவர் கொடுத்தார், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த மன்னாவாக வந்தார், அப்பமாக வந்தார். பழைய ஏற்பாட்டிலே சாப்பிட்டவர்கள் அங்கே மரித்து போனார்கள். புதிய ஏற்பாட்டிலே சாப்பிடுகின்றதான நாம், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை சாப்பிடுகின்றதான நாம் மரிக்காமல் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாழ்க்கையிலே இந்த அப்பத்தை நாம் புசிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த வாழ்க்கைக்கு நாம் தகுதி பெற முடியாது. மிக தெளிவாக நான் இதை சொல்லுகின்றேன், திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்போ அடுத்த ஒரு வாழ்க்கையை நாம் என்ன நினைக்கிறோம்னா, அது எந்த வாழ்க்கையோ நமக்கு இருக்குதா இல்லையா? பல மதங்கள் பலவிதமாக அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கமோ அப்படி மற்ற உருவங்களோ மற்ற பிறப்புகளோ நமக்கு சொல்லல. மனிதனாக வந்தது ஒரு பிறப்பு, அவ்வளவுதான். ஆனால் இந்த பிறப்பை வைத்துத்தான் மறு ஜென்மத்தினுடைய பிறப்பு, அந்த வளர்ப்பு, அதுல வாழ போகின்றதான தன்மை எல்லாமே காணப்படுகிறது. மறு ஜென்மம் என்று சொல்வது கிறிஸ்துவோடு கூட வாழுகின்றதான அந்த வாழ்க்கை. அப்போ 3 காரியங்கள் இதிலே நமக்கு நன்றாக விளங்குகிறது. பரலோகத்திலிருந்து வானத்தின் வழியாக வந்த அந்த மன்னா, தூதர்கள் சாப்பிடுகின்ற மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள், மரித்து போனார்கள். கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை, மரித்து போனாங்க. அவர்கள் சாப்பிட்டது எதுவாக இருக்கிறது, அது சந்ததிகள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த மன்னாவை எடுத்து உடன்படிக்கை பட்டியல வைத்தார்கள். அதை அவர்கள் பார்த்தார்கள். அதை பார்த்து தெய்வம் செய்த நன்மையான காரியங்களை உணர்ந்தார்கள். அது ஒரு பக்கம், அது முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த வாழ்க்கை, நல்லா கவனிச்சிங்க, இந்த வாழ்க்கை, இந்த புதிய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை, இது மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையாக, கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, கிருபையின் காலத்துல வெளிப்படுத்துகின்றதான ஒரு வார்த்தையாக இந்த காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த காலத்துல நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை, அவர் நமக்காக கொடுக்கப்பட்டதான அந்த உடன்படிக்கையினுடைய மகத்துவங்களை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது சாதாரண மன்னா. ஆனால் இதுவோ நித்திய ஜீவனை தருகின்றதான மன்னா.
அது சாதாரண அப்பம். இது நித்தியமாக நம்மை வாழ வைக்கக்கூடியதான அப்பத்தை நாம் சாப்பிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் மரித்தார்கள். இந்த மன்னாவை சாப்பிட்டால் நித்தியமாக நாம் வாழ முடியும். மூன்றாவது பகுதி, இந்த நித்தியமான மன்னாவை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதை அனுதினமும் வலியுறுத்துவதற்காக, அனுதினமும் அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இரத்தத்தை குறித்தும் இந்த சரீரத்தை குறித்தும் ஆவியை குறித்தும் அவர் பேசுகிறார். அப்ப 3 பாட்டுகளாக இவைகள் நமக்கு தெரிகிறது. சகரியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 வசனத்துல, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று அவர் சொன்னார். இந்த புதிய ஏற்பாட்டிலே வந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பதை குறித்ததான ஒரு பகுதி, அடுத்த பகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஊற்று. இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்துல நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பதற்காக, அதை உயிர்ப்பிக்கிறதற்காக ஜீவ ஊற்றாக அவர் வெளிப்பட்டார், தன்னை காண்பித்தார். அவருடைய வார்த்தைகளை நம்முடைய ஆத்துமாவிலே எல்லா காவலோடும் காத்து கொள்ளும் பொழுது அந்த ஆத்துமாவிலிருந்து ஜீவ ஊற்றாக வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் அந்த ஆத்துமாவிலே ஜீவ ஊற்றாக புறப்பட்டு வருகின்றதாக இருக்கும். அந்த முதல் பகுதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ ஊற்றாக நமக்குள்ளாக வர வேண்டும். எதற்காக? நம்முடைய ஆத்துமாவிலே அந்த ஊற்று புறப்பட வேண்டும் என்பதற்காக. ஏன் அந்த ஆத்துமாவிலே அந்த ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும்? அந்த ஆத்துமா பிரகாசத்தை இழந்து விட்டபடியினாலே அந்த ஆத்தும ரட்சிப்பை இயேசு தருவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதான அந்த வார்த்தையை நாம் நினைவு கூறும் பொழுது அந்த வார்த்தை ஜீவ ஊற்றாக நமக்குள்ளாக பிரவாகித்து வருகின்றதாக, புறப்படுகின்றதாக இருக்கும். அது நமக்குள்ளாக நம்முடைய ஆத்துமாவிலே பிரகாசத்தை தரக்கூடியதான ஒரு வார்த்தையாக அந்த ஜீவ ஊற்று இருக்கும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த ஜீவ ஊற்றை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். 2வது பகுதியில யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்றார். சீஷர்கள் எல்லாம் பட்டணத்திற்கு போனாங்க, சமாரியாவுக்கு போயிட்டாங்க. சமாரியா தேசத்திலிருந்து வந்ததான ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசிக்கொண்டிருக்கின்றதான அந்த சம்பவத்திலே தான் இந்த வார்த்தையை தெய்வம் சொல்லுகின்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அப்படி அவர் கேட்டிருந்தா என்ன செய்திருப்பார் இயேசு கிறிஸ்து? அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்போ தாகத்திற்கு தாய் என்று கேட்டதான தண்ணீர் சாதாரணமான ஒரு தண்ணீர். ஆனால் ஜீவனை பாதுகாக்கக்கூடிய, ஜீவனுக்கு ஏதுவான, ஜீவனை வலிமை அடைய செய்யக்கூடியதான, ஜீவன் என்று சொல்லும் பொழுது ஆவியோடு கூட சம்பந்தப்படுகின்றதான அந்த அனுபவத்தை, அந்த ஆவியிலே நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அந்த ஆவியிலே நீ உற்சாகமுடையவளாக இருக்க வேண்டும், அந்த ஆவியிலே நீ வல்லமை உடையவளாக மாற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட அந்த ஆவியினுடைய தன்மையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்றார். அது என்ன? ஜீவ தண்ணீரை உனக்கு நான் தருவேன்.
ஆத்துமாவிலே ஜீவ ஊற்று தருவேன் என்று அங்க சொன்னார். இங்கே ஆவியிலே ஜீவ தண்ணீரை உனக்கு தருவேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஜீவ தண்ணீர். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஆவியிலே வைத்து அதற்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னார். இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நம்முடைய ஆவிக்குள்ளாக கொண்டு வந்து அதை வைத்து அதை தியானம் பண்ணி அதன்படி நடப்பதற்கு, அதை பேசுவதற்கு நாம் காணப்பட்டால் அந்த வார்த்தைகள் ஜீவ தண்ணீராக பெருக்கெடுத்து நம் ஆவியை குற்றமற்றதாக மாற்றுகின்றதாக இருக்கும். ஆத்துமாவிலே ஜீவ ஊற்று புறப்படுகின்றதாக இருக்கிறது. நம்முடைய ஆவியிலே அது ஜீவ தண்ணீராக பெருக்கெடுத்து ஓடுகின்றதாக இருக்கிறது. ஜீவ தண்ணீராக ஊற்று ஜீவ தண்ணீராக மாறுகிறது. மூன்றாவது, யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்துல வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இங்கே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்று சொல்லுகிறார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். ஏதோ அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக, அடையாளங்களுக்காக தேவனிடத்தில் கிட்டி சேருகிற காரியம் அல்ல. இந்த அற்புதம் ஒன்று நடந்தது, அதிசயம் ஒன்று நடந்தது, அது அடையாளமாக எனக்கு இருக்கிறது, நான் இயேசுவின் இடத்துல வருகிறேன், அவர் எனக்கு தான் ரட்சகர் என்று வந்துட்டாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அந்த வார்த்தையை பிடிப்பதற்காக தன்னை ஆயத்தமாக்கணும். ஆனா அதை அவங்க செய்யறதில்ல. அதே அற்புதம் எனக்கு வேணும், அதே அதிசயம் எனக்கு வேணும், அதே விதமான அடையாளங்களை எனக்கு காண்பிக்க வேண்டும், அப்பதான் நான் தேவனை பிடித்துக் கொள்வேன் என்று சொன்னா ஒரு காலம் நீ ரட்சிக்கப்பட முடியாது. உன்னுடைய ரட்சிப்பை நீ தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அப்படிதான் இந்த உலகமானது சுயமான காரியங்களுக்குள்ளாக இப்பொழுது ஓடிக்கொண்டு இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்பா, இனி எனக்கு போதும், நான் எங்க போயிடுவேன்? பரலோகம் போயிடுவேன். நான் யாரோட கூட இருப்பேன்? இயேசு கிறிஸ்துவோட இருப்பேன். நான் எங்க உட்காருவேன்? அவருடைய வலது பார்சத்தில் அவருடைய மடியில உட்காருவேன். அவர் கொடுக்கின்றதானே அந்த புதிய நாமத்தை நான் தரித்துக் கொள்வேன், அந்த மன்னாவை நான் சாப்பிடுவேன், அந்த ஜீவக்கனியை நான் சாப்பிடுவேன். எல்லா கதையும் நம்ம விட்டுற வேண்டியது. அப்படிலாம் நம்ம செய்ய முடியாது. தேவன் அதற்கென்ற ஒரு அருமையான படிகள், வழிமுறைகள் வைத்திருக்கிறார். ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். அது இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு, நம்மளுடைய விருப்பத்திற்கு நாம் அவைகளை செய்து கொண்டு போக முடியாது. பாருங்க, அவர் சொல்ற தேவனுடைய வார்த்தைகள் ஆத்துமாவிலே தங்கி இருக்கும் போது, அப்போ அந்த வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேத வாக்கியம், அந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகள் ஆத்துமாவிலே தங்கி இருக்கும் போது இருதயத்திலே ஜீவ ஊற்று புறப்படுகிறது அப்படின்னு நாம பார்த்தோம். அப்படி புறப்படுகின்றதான அந்த ஜீவ ஊற்று ஆவியிலே ஜீவ தண்ணீராக பாய்ந்தோடுகிறதை நாம் அனுபவிக்க முடிகிறது. அப்போ நம்முடைய செயல்களிலே அந்த நற்காரியங்களை நாம் கொண்டு வரும்பொழுது, நம்முடைய செய்கைகளில் நற்கிரியைகளாக அவைகளை வெளிப்படுத்தும் போது ஜீவ நதியாக அது பாய்கின்றதாக இருக்கிறது. அது மூன்றாவது பகுதி. ஆத்துமாவிலே ஜீவ ஊற்றாக, ஆவியிலே ஜீவ தண்ணீராக, சரீரத்திலே ஜீவ நதியாக தெய்வத்தினுடைய வார்த்தைகள் நமக்கு காணப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமாவிலே ஜீவ ஊற்றாக அது புறப்படும் பொழுது, அது துவங்கும் பொழுது அந்த இடத்திலே இருக்கின்றதான இழந்து விட்டதான அந்த பிரகாசத்தை மீண்டுமாக பெற முடியும். நம்முடைய ஆவியிலே ஜீவ தண்ணீராக அது வெளியே வருவதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய அந்த ஆவியிலே மறைந்து போனதான அந்த ஒளி மீண்டுமாக வீசக்கூடியதாக இருக்கும். நம்முடைய சரீரத்திலே இந்த ஜீவ ஊற்றும் ஜீவ தண்ணீரும் ஆத்மாவிலே ஆவியிலே கலந்து வருகிறது, அது புறப்பட்டு வருகிறது. அது ஜீவ நதியாக ஓடும் பொழுது
நாம் செய்கின்றதான நற்காரியங்கள் நிமித்தமாக அது ஜீவ நதியாக புறப்பட்டு ஓடி போகும். நம்முடைய சரீரமானது அதனாலே மீண்டுமாக அந்த வெளிச்சத்தினுடைய தன்மைகளுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பரலோக அப்பம் இயேசு கிறிஸ்து என்ற அந்த மன்னா, வார்த்தை என்ற அந்த மன்னா பூமிக்கு வந்து தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து அந்த வார்த்தைகளை நமக்கு புசிக்க வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையாகிய அப்பத்தையும் இந்த வார்த்தையாகிய ரசத்தையும் நாம் உட்கொண்டால் நித்திய வாழ்க்கை நமக்கு நிச்சயம் என்பதை மீண்டுமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். அப்போ இந்த நித்திய வாழ்க்கைக்கு தகுதி உடையவர்களாக மாறுவதற்கு மீண்டுமாக நாம் இந்த ஆத்துமாவிலே பிரகாசத்தை பெற வேண்டும், ஆவியிலே ஒளியை பெற வேண்டும், சரீரத்திலே வெளிச்சத்தை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ அந்த அந்த பிரகாசத்தையும் அந்த ஒளியையும் அந்த வெளிச்சத்தையும் நாம் எப்படி பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னா, சுவிசேஷத்தினுடைய ஒளியினால நமக்கு கிடைக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரசன்னமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். யார் குருடாக்கி வச்சிருக்கிறது? இப்போ இருதயத்தை, ஆத்துமாவை யார் குருடாக்கி வச்சிருக்கிறது? அந்த இருதயத்திலே காணப்பட்டதான பிரகாசத்தை அவன் இருட்டாக மாற்றி விட்டானே, யார் செய்தது அது? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், சத்துருவானவன் இந்த காரியத்தை செய்து விட்டான். அது எப்படிப்பட்டதான மனிதனே? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. நாம தேவனுடைய சாயலாக இருந்தவர்கள். அந்த சாயலை சத்துருவானவன் குலைத்து போட்டு விட்டபடினாலே தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லுவது தேவனுடைய சாயலில ஒன்று. கிறிஸ்துவனுடைய மகிமையான ஒளியாக அது காணப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரசன்னமாயிராதபடிக்கு. அவிசுவாசிகளுக்கு அது இல்லை. அவிசுவாசிகள் மாற்றப்பட வேண்டுமானால் இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய இருதயத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அந்த குருட்டின் தன்மை மாற்றப்பட வேண்டும். இருள் அடைந்து போய் இருக்கின்றதான இருதயம் மாற்றப்பட வேண்டும். ஆத்துமா பிரகாசத்தை இழந்து விட்டது. அந்த இழந்து விட்டதான அந்த பிரகாசத்தை தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியானது உள்ளே பிரவேசித்தால் அந்த பிரகாசம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் அவர் சொல்றாரு, வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம் நானே. சிலுவையிலே என் இருதயத்தை நான் கிழிக்க கொடுத்து, என் ஆத்துமாவை கிழிக்க கொடுத்து, அதன் மூலமாக சுவிசேஷ ஒளியை உங்களுக்குள்ளாக அனுப்பி உங்களுடைய இருதயத்தை நான் பிரகாசிக்க செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். இது எங்க நடந்தது? அடுத்த பகுதியில இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த முதல் பகுதியில இந்த இந்த விஷயங்களை நீங்க வாங்கிட்டே வாங்க. அந்த வானத்திலிருந்து வந்த ஜீவப்பம் இயேசு கிறிஸ்துவாகிய அவர் சிலுவையில் தன் இருதயத்தை கிழிக்க கொடுத்து சுவிசேஷ ஒளியை அனுப்பி நம்முடைய இருதயத்தை முதலாவதாக பிரகாசிக்க பண்ண வைத்திருக்கிறார். இருளின் தன்மை நீக்கப்பட்டது. இருள் நீக்கப்பட்டது. இப்ப பிரகாசம் வந்திருக்கிறது. அடுத்தது அறிவாகிய ஒளி. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின்
அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி, அறிவு. அப்போ அந்த 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 ஒளி நம்முடைய ஆவியில பிரகாசிக்க வேண்டும். அதை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலிருந்து நமக்காக தந்திருக்கிறார். அந்த ஆவியிலே இழந்து விட்டதான அந்த ஆவியிலே இந்த அறிவாகிய ஒளி உள்ளே பிரவேசிக்குமேயானால், உள்ளே வருமேயானால், இழந்து விட்டதான அந்த ஒளி திரும்பமாக நமக்கு கிடைக்கப்பட்டு தேவன் மனிதனுக்கு தந்த அந்த ஆவி தீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் மனிதனுக்கு தந்த அந்த ஆவி தீபமாய் இருந்தது. அந்த தீபத்தை சத்ருவானவன் ஊதி அணைத்து விட்டபடியினாலே அங்கே கார் இருள் வந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமாவிலே இருள் வந்தது, ஆவியிலே கார் இருள் வந்து விட்டது. அந்த ஆவியை, அந்த தீபத்தை சத்ருவானவன் ஊதி அணைத்து விட்டான். ஊதி அணைக்கப்பட்டதான அந்த தீபம் இப்பொழுது ஏற்றப்பட வேண்டும். ஏற்றப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த அறிவாகிய ஒளியை நம்முடைய ஆவிக்குள்ளாக கொண்டு வந்து வைக்க வேண்டும். ஜீவ அப்பம் கல்வாரியிலே தம்முடைய ஆவியை நமக்காக கொடுத்து இந்த தீபத்தை, அந்த ஒளியை நமக்காக அவர் ஏற்றி வைத்திருக்கின்றார். இது இரண்டாவது பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டதான ஒரு ரகசியம். மூன்றாவது பார்க்கலாம், ஜீவ ஒளி. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்போ நம்முடைய சரீரம் வெளிச்சத்தை இழந்து விட்டது. மூன்றாவது பகுதியில ஜீவ அப்பமாகிய இயேசு கல்வாரியிலே தன் சரீரத்தை பிட்க கொடுத்து நம்முடைய சரீரத்தை வெளிச்சமுள்ளதாக அவர் மாற்றி இருக்கின்றார். நம்முடைய சரீரமானது மரண இருளை சந்தித்தது, மரண இருளுக்குள்ளாக போய்விட்டது. அந்த மரண இருளை மாற்றுவதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அப்பமாக தன்னை பிட்க கொடுத்து, அந்த பிட்கப்பட்ட அந்த அப்பத்திலிருந்து வந்ததான அந்த ஜீவ ஒளியானது மரண இருளை எடுத்து போட்டு நமக்கு ஜீவ ஒளியை சரீரத்துல கொடுத்திருக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்துமா பிரகாசம் அடைய வேண்டுமானால் இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். நம்முடைய ஆவி ஒளியை பெற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததான அந்த காற்று, அதை நாம் சுவாசிக்க வேண்டும். நம்முடைய சரீரம் வெளிச்சத்திற்குள்ளாக மாற்றப்பட வேண்டுமானால் அந்த மாம்சம், போஜனம் என்று சொல்லப்பட்டதே, அந்த மாம்சம், அந்த போஜனம் நாம் சாப்பிட வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். அதாவது மாம்சம் போஜனம் பண்ணப்பட வேண்டும். அவருடைய மாம்சத்தை போஜனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய ஆத்துமாவில, நம்முடைய ஆவியில, நம்முடைய சரீரத்துல இந்த மூன்றையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது இருள் நிறைந்ததான ஆத்துமா பிரகாசத்தை பெற்று ஜீவ ஊற்று அங்கே தோன்றுகின்றதாக இருக்கும். நம்முடைய ஆவியில அந்த சுவாசத்தை, அந்த காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஆவி அந்த இடத்துல மரண இருளை சந்தித்திருக்கிறது. கார் இருளுக்குள்ளாக இருக்கிறது. அந்த கார் இருள் நீக்கப்பட்டு அங்க ஒளியின் தன்மை மீண்டுமாக வந்து
அந்த இடத்துல ஜீவ ஊற்று புறப்படுகின்றதாக, ஆத்துமாவிலே வந்ததான அந்த ஊற்று தண்ணீராக மாறுகின்றதை நாம் பார்க்க முடியும். ஆத்துமாவிலே ஊற்றாக வந்து பிரகாசித்ததே அது ஆவியிலே தண்ணீராக புறப்பட்டு நம்முடைய காரிருளை நீக்குகின்றதாக அது காணப்படும். இந்த மாம்சத்தை நாம் புசிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலே காணப்படுகின்றதான அந்த மரண இருள் நீக்கப்பட்டு மீண்டுமாக அந்த சரீரமானது ஜீவ ஒளியை பெறக்கூடியதாக, வெளிச்சத்தை வீசக்கூடியதாக, ஜீவ ஒளி உள்ளே பிரவேசிக்கும் பொழுது வெளிச்சம் அங்கே உதிக்கின்றதாக மாறுகிறது. அப்போ ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் ஒளி பாயும் பொழுது ஜீவ ஊற்றாக நம்முடைய இருதயம் பிரகாசிக்கிறது. ஆவியிலே இந்த அறிவாகிய ஒளி வீசும் பொழுது அந்த அறிவாகிய ஒளியினாலே நம்முடைய ஆவி மீண்டுமாக ஒளியை பெற்று அந்த இடத்துல ஜீவ தண்ணீராக அது பெருக்கெடுக்கின்றதாக இருக்கும். நம்முடைய சரீரத்துல இந்த மாம்சத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை நாம் புசிக்கும் பொழுது அந்த சரீரத்திற்குள்ளாக ஜீவ ஒளி உள்ளே பிரவேசித்து அந்த மரண இருளை நீக்கி போட்டு புது மனிதனாக, புது சிருஷ்டியாக நம்முடைய சரீரம் அந்த புது வெளிச்சத்திற்குள்ளாக மாற்றப்படுகின்றதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நான் சொன்ன காரியத்தை நன்றாக விளங்கிக் கொள்வது அவசியம். கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் பரவாயில்லை, அதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இருள் ஆத்துமாவிலே, ஆவியிலே காரியம், சரீரத்திலே மரணம். சுவிசேஷத்தின் ஒளி வரும்பொழுது இருள் நீக்கப்பட்டு பிரகாசம் கிடைக்கிறது. அறிவின் ஒளி ஆகிய வார்த்தை உள்ளே ஆவியிலே பிரவேசிக்கும் பொழுது அங்கே இருக்கின்றதான காரிருள் நீக்கப்பட்டு அங்கே ஒளி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அறிவின் ஒளியினால் ஜீவ ஒளி நம்முடைய சரீரத்தில் நுழையும் பொழுது அங்கே காணப்படுகின்றதான மரண இருள் நீக்கப்பட்டு ஜீவ ஒளியினாலே நாம் வெளிச்சத்தை பெறுகின்றவர்களாக மாறுகின்றோம். ஆமென். இப்போ இந்த மூன்று தன்மைகளும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எப்படி அதை நமக்கு கொடுத்தார், அந்த வார்த்தைகளை நாம் எப்படி நினைவு கூற வேண்டும், இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதையும் நாம் இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்னும் தெளிவாக நாம் அவைகளை விளங்கிக் கொள்ளலாம். முதலாவதாக இரத்தம். அந்த இரத்தம் தண்ணீரோடு கூட சம்பந்தப்படுகின்றதாக, ஆத்துமாவோடு கூட சம்பந்தப்படுகின்றதாக அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதல்ல பாருங்க, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். முதல் காரியம் நல்லா விளங்கிக்குங்க. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எதை நினைவு கூறணும்? நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம், எதை பானம் பண்ணும் போதெல்லாம்? ரத்தத்தை பானம் பண்ணும் போதெல்லாம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நினைவு கூறுகிறதே ரசம். அந்த திராட்சை ரசத்தை நீங்கள் பருகும் போதெல்லாம் எதை நினைவு கூறுகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நினைவு கூறுகிறீர்கள் பானம் பண்ணும் போதெல்லாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனம், ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன்
ஈட்டியினாலே அவருடைய விலாவில குத்தினார், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, எங்க இருந்து எங்க கொண்டு வராரு பாருங்க தெய்வம். எவ்வளவு அருமையாக காரியத்தை நமக்கு செட் பண்ணி தரார் பாருங்க. நாம இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவர் செய்து முடித்ததான எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை இது பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட பொழுது தன்னுடைய ஆவியை விட்டு ஜீவனை கொடுத்துட்டு அவர் மரிச்சு போறாரு. அப்போ அவர் உயிரோடு கூட இருக்கிறாரா, மரிச்சு போயிட்டாரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். அதனால ஒரு போர் சேவகன் அவருடைய விலாவில, கற்பத்தின் ஊடாக விலாவில ஈட்டியை பாய்ச்சும் போது அது இருதயத்தை குத்துகிறது. இருதயம் என்பது ஆத்துமாவோடு கூட சம்பந்தப்படுது. அந்த இருதயத்திலிருந்து என்ன வந்தது? ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே அங்கிருந்து வந்தது என்ன? இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு? தன்னுடைய இருதயத்தை கிழிக்க கொடுத்து, தன்னுடைய ஆத்துமாவை கிழிக்க கொடுத்து, நம்முடைய ஆத்துமாவை அவர் மீட்டெடுத்திருக்கின்றார். எதனாலே? அந்த இரத்தத்தினாலே, அந்த தண்ணீரினால். அப்போ அந்த ரத்தம் ஒரு மனிதனை, ஒரு ஆத்துமாவை மீட்கக்கூடியதாக, ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும். ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அந்த ரத்தத்தையும் அந்த தண்ணீரையும் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? இதை பானம் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நினைவு கூறணும். ராபோஜனம் என்பது விளையாட்டு கிடையாதுங்க. அபாத்திரமா அதுல பிரவேசிக்க கூடாது. தாண்டோண்டி தனமாக அதுல அதை புசிக்க கூடாது. நம்ம பாட்டு என்னென்ன பண்ணின்னு இருக்கிறோமே, அப்படி என்ற ஒரு உணர்வு, ஒரு வேதனை இப்படியெல்லாம் இருக்குதே கிறிஸ்துவ சமுதாயம் என்ற அந்த வாஞ்சையினாலே தான் இத்தனை நாட்களாக, இத்தனை வாரங்களாக இந்த பகுதியை உங்களுக்கு நான் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். தேவன் எனக்கு சொன்னதின் நிமித்தமாக நான் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் அடுத்ததுல நீங்க பார்த்தீங்கன்னா தியான பகுதியில இந்த பகுதி இன்னும் தொடர்கின்றதாக இருக்கும், வரும். இன்னும் பல ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த பாருங்க, நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணீர், அந்த ஊற்று புறப்படும் பொழுது அது தோண்ட தோண்ட அந்த ஊற்று எப்படி ஆகும்? தண்ணீர் பிரவாகித்து வரும், அப்படியே கொப்பளிக்கும். அது கொப்பளித்து அப்படியே வேலை ஏற 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 அது நதியாக, ஆறாக, நதியாக புரண்டு ஓடுகிறதை நான் பார்க்க முடியும். அப்படிதாங்க தேவனுடைய வார்த்தை. சும்மா கிடையாது, ஏதோ நம்ம அப்படி பார்க்கிறோம், ஏதோ பேசுறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த தெய்வம் விரும்புகின்ற அந்த காரியத்தை நாம் வெளிப்படுத்தணும். தேவன் சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்குதான் இவ்வளவு பிரயாசம். இரவும் பகலும் அப்படியே வேதத்துல உட்கார்ந்து அதையே நினைத்து மற்ற காரியங்களை நாம் பேசினாலும் செய்தாலும் நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறார்? அதுலதான் ஓடின்னு இருக்கிற வார்த்தைக்கு. அதுதான் தெய்வம் நமக்கு இவைகளை வாக்களித்து இருக்கிறார். இப்ப ஆத்துமாவிலே பெற்ற நன்மை, அதான் சொல்றாரு, இந்த இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேண்டும், குடிக்கணும், ருசிக்கணுங்க. இதை இரண்டாவது பாருங்க, சுவாசம், அந்த காற்று ஆவியோடு கூட சம்பந்தப்படுவது. ஆனா காற்றை தேவன் நமக்காக கொடுத்த காற்றை நாம சுவாசிக்க வேண்டும். யோசித்து பாருங்க, என்னைக்காவது நான் சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாசத்துன்னு இருக்கிறோமா? மூச்சு இழுத்து விட்டுனுக்கிறோமா? என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணும்போது இழுங்க விடுங்க அப்படின்னு நம்ம சொன்னு இருக்கிறோம். அந்த சுவாசம் என்பது நம்முடைய உயிரோடு கூட கலந்து இருப்பது இல்லையா, ஆவியோடு கூட கலந்து இருப்பது இல்லையா, அது பாட்டு ஆட்டோமேட்டிக்கா போகுது, அது பாட்டு வெளியே வருது. நாம் ஜீவனோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக. அது பாட்டு உள்ள போனோம், அது பாட்டு வெளியே வரணும்.
நமக்கு தெரிந்த தெரியாமல தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு நாம எப்ப ரெடியா இருக்கணும்? அந்த காற்று அந்த அனுப்பணும், சுவாசத்தை அனுப்பணும். நாம அனுபவிக்கிறதான அந்த காரியத்தை மற்றவர்களுக்கு அனுபவிக்க சொல்லிக் கொடுக்கணும். பாருங்க, அந்த 2வது பகுதியில அவர் சொல்றாரு, யோவான் 19:30, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இது ரொம்ப வித்தியாசமான மனிதர் அல்லவா நம்முடைய தெய்வம். பொதுவாக மனிதர்கள் என்ன செய்வாங்க? ஆவி போன பின்பு தலை டம்முன்னு விழும் கீழே. அப்படிதான் நடக்கும் நிறைய. ஆனா இங்கே தெய்வம் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். வேத பிரமாணங்கள் அருமையானது. எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், எல்லாம் தெளிவாயிடுச்சு. என்னுடையவர்களை தேவன் இந்த சிலுவைக்கு முன்பாக எனக்கு முன்பாக காண்பித்து விட்டார். நான் எந்த நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திற்கு வந்தேனோ அந்த தெய்வம் அதை எனக்கு காண்பித்து விட்டார். நான் இந்த உலகத்திலே மனவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்காக வந்தேனே, அந்த நோக்கத்தை என் தெய்வம் நிறைவேற்றி முடித்து விட்டார். அந்த மனவாட்டியை என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றேன். நான் பார்க்கக்கூடியவராக இருக்கின்றேன். அந்த மரணம் மக பயங்கரமான கொடியதான ஒரு வாழ்க்கையாக அது காணப்பட்டது தெய்வத்திற்கு. ஐயோ வேண்டாம் ஆண்டவரே அப்படின்ற சொல்லுகிற அனுபவத்தை அந்த இரவில் அவர் பெற்றிருந்தார். தூதர்கள் வந்து அவரை தேற்றினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிதாவினுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேற்றி மரணத்திற்குள்ளாக அவர்கள் அனுப்பினார்கள். இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டார். கொடிதான ஒரு தன்மையை ஏற்றுக்கொண்டார். ஏன்? என்னுடையவர்களை நான் பார்க்க வேண்டும். தெய்வம் இந்த தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடையவர்களை அவர் பார்த்ததினாலே சந்தோஷமாக அவர் மரித்தார். அததான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, யோவான் 6:63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்றார். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ அவர் சொல்லுகின்றதான அந்த வசனங்கள், நம்மை உயிர்ப்பிக்க கூடியதான அந்த வசனங்கள் நமக்குள்ளாக நம்முடைய ஆவியிலே போகும் பொழுது அதை நாம் சுவாசிக்கின்றவர்களாக, அனுபவிக்கின்றவர்களாக, ஜீவிக்கின்றவர்களாக, உயிரோட்டம் உடையவர்களாக காணப்படுகிறோம் என்று வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்த பகுதியில 3வது, மாமிசம் போஜனம், சரீரத்தோடு கூட சம்பந்தப்படுவது. இந்த போஜனத்தை புசிக்க வேண்டும், மாம்சத்தை புசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11:28 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். புரியுதுங்களா? 3வது காரியம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து. அப்போ நம்ம சோதித்து பார்க்கணும். நன்றாக சோதித்து பார்த்து தேவன் நீதியை நிறைவேற்றுகின்றதாக நம்மை மாற்றி தேவன் நமக்கு கொடுத்ததான இந்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்த்து நாம் என்ன பண்ணணும்? தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறார். இந்த அப்பத்தை புசித்து, அப்ப அப்பத்தை நாம் பிட்டு அல்லது அப்பத்தை புசிக்கும் பொழுதெல்லாம் எதை நாம் நினைவு கூற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவனுடைய மாமிசத்தை, அவருடைய சரீரத்தை நாம் நினைவு கூற வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமென், ஆமென்.
இப்போ யோவானிலே சொல்லப்பட்டதான அந்த அப்போ, அந்த அந்த ரத்தம், அந்த மாமிசம், யோவானிலே சொன்னதான அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்துல சொல்லப்படுகின்றதான அந்த ரத்தமும் மாம்சமும் என்ன? இங்கே சொன்ன ரத்தமும் மாம்சமும் என்ன? அங்கே சொன்ன ரத்தமும் மாம்சமும் என்ன? லிட்டரலாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நினைவு கூறுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். சரிங்களா? நினைவு கூறுவது. எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தெல்லாம் செய்தாரு, எதற்காக சரீரத்தை கொடுத்தாரு, எதற்காக ரத்தத்தை கொடுத்தாரு அப்படின்னு அதை நினைவுபடுத்தும்படிக்காக இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சாரம்சம், அந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நான் பார்த்தா, நானு தாங்க எல்லாமே, நான் தான். இப்போ என்னிடத்தில் வருகின்றதான என்னுடைய சுவாசம், என்னிடத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டதான என் ரத்தம், என்னிடத்திலிருந்து உங்களுக்காக பிற்கப்பட்டதான என்னுடைய சரீரம், இவைகள் எல்லாமே என்னை குறிக்கிறது. என்னை குறிக்கிறது என்று சொன்னா, இயேசுவை குறிக்கிறது என்று சொன்னா, வார்த்தையை குறிக்கிறது. வார்த்தையை குறிக்கிறது என்று சொன்னா, இயேசுவை குறிக்கிறது. இயேசு வார்த்தையாக பரலோகத்திலே இருந்தவர். பிதா வார்த்தையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வார்த்தையாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே யோவானிலே வெளிப்படுத்தப்பட்டதான அந்த இரத்தமும், அந்த தண்ணீரும், அந்த மாமிசமும் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது நிச்சயம் என்பதை இந்த வாரத்திலே மீண்டுமாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். முடிவாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? எப்படி? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அப்போ அந்த ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் என்பது இங்க வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவோடு கூட இருக்கின்றதான அந்த ஐக்கியம், மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் ஏற்படுத்தப்பட்டதான அந்த உறவு, மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டதான அந்த வாழ்க்கை, அந்த பரலோக வாழ்க்கையை நாம் அனுபவிக்கத்தக்கதாக, அந்த பரலோக ராஜ்யத்தை பூமியிலே விரிவாக்கம் பண்ணுவதற்காக, அந்த பரலோக ராஜ்யத்தை பூமியிலே நிலை நிறுத்துவதற்காக இந்த ஐக்கியம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அப்போ அந்த யூனியன், அந்த ஐக்கியம், அந்த கம்யூனியன், அது எவ்வளவு முக்கியத்துவம் என்பது இந்த இடத்துல நமக்கு விளங்குகிறது. அந்த ஐக்கியத்தை நிலைநாட்டுவதற்காக ஞாயிற்றுக்கிழமை இதை நம்ம புசிக்கிறோம், இதை ஞாபகப்படுத்துறோம், ஏதோ கொடுக்குறாங்க, ஏதோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சாப்பிட்டு போயினே இருக்கிறோம், குடிச்சிட்டு போயினே இருக்கிறோம். வெளியே போன பிறகுதான் நமக்கு தெரியும் நம்முடைய அந்த 6 நாட்கள் நாம செய்கிற அட்டூழியங்கள் இருக்கிறதே. அந்த ஐக்கியம் எங்க போச்சு? சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், குடும்பத்தில் ஒற்றுமை கிடையாது, கணவன் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும், பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும், பக்கத்து வீட்டுக்காரருக்கும் நமக்கும், இப்படி ஏராளமான காரியங்கள். இப்போ கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் என்று சொல்கிறோமே, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அப்போ அந்த வார்த்தையினுடைய மேன்மையை நாம் சரியான படிக்கு உணரல, எடுத்துக்கொள்ள. நாம
எப்படி அனுபவிக்கிறோமோ, எப்படி ருசிக்கிறோமோ, அதன்படிதான் அதனுடைய தன்மைகளை நம்மளால வெளிப்படுத்த முடியும். அது நம்ம செய்யறது இல்லையே. அப்போ மிக கவனமாக இதிலே நாம் பானம் பண்ணுவதோ, இந்த ஐக்கியத்தில் இருப்பது ரொம்ப நல்லது. 17 ரொம்ப ஜாக்கிரதையா அதை செயல்படணும். 17 பாருங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், அந்த ஒரே அப்பத்தில், எந்த ஒரே அப்பத்தில்? இயேசு என்ற அந்த அப்பம், வார்த்தை என்ற அந்த இயேசு, அந்த ஒரே அப்பத்தில். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அருமையாக இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் அந்த கம்யூனியனுக்குள்ளாக அடுத்த சாப்டர் ஆரம்பிக்கிறாரு. இந்த 10வது அதிகாரத்துல இந்த சாராம்சத்தை ஊற்றுறாரு. அங்க ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், அந்த ஒரே வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த ஒரே வார்த்தையினாலதான் நம்முடைய ஆத்மா பிரகாசம் அடைந்தது. அந்த ஒரே வார்த்தையினாலதான் நம்முடைய ஆவி ஒளியை பெற்றுக்கொண்டது. அந்த ஒரே வார்த்தையினாலதான் நம்முடைய சரீரமானது வெளிச்சத்தினுடைய தன்மைகளுக்குள்ளாக வந்தது. அந்த ஒரே வார்த்தையினாலதான் நம்முடைய ஆத்மாவிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டது. அந்த ஒரே வார்த்தையினாலதான் நம்முடைய ஆவியிலிருந்து ஜீவ தண்ணீரை பெருக்கெடுத்தது. அந்த ஒரே வார்த்தையினாலதான் ஜீவ நதியாக நம்முடைய சரீரத்திலே அவைகள் வெளிப்படுகிறது. அப்ப அந்த சுவிசேஷத்தின் ஒளியோ, அறிவின் ஒளியோ, ஜீவ ஒளியோ எதனாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது சொன்னா, எல்லாமே இயேசு என்ற அந்த வார்த்தையினாலே நமக்கு கிடைக்கப்படுகின்றதான ஒன்று. ஆமென். பாருங்க, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நாமும் எப்படி மாறிடுறோம்? அந்த ஒரே அப்பத்தை புசிப்பதினால், நாம் அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் நாம் எப்படி மாறுறோம்? அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அப்ப நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரே ஐக்கியத்திற்குள்ளாக இருக்கின்றோம். நமக்குள்ளாக மார்க்க வேதங்கள் இருக்கக்கூடாது. நமக்குள்ளாக பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நமக்குள்ளாக சலசலப்புகள் இருக்கக்கூடாது. நமக்குள்ளாக சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. நாம் அனைவருமே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்ற நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு. நீங்கள் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் பானம் பண்ணும் பொழுது அவரை நினைக்கின்றீர்கள். நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லுகின்றார். ஆமென், ஆமென். இதுக்கு மேல எவ்வளோ ரகசியங்கள் இன்னும் இருக்கிறது. இதை சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கின்றதான மிக ஆழமான காரியங்கள், தோண்ட தோண்ட அப்படி கொப்பளித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றதான ரகசியங்கள். இன்னும் பேசிட்டே இருக்கலாம். அவ்வளவு மகத்துவங்கள் இந்த அன்பின் ஐக்கியத்திற்குள்ளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை தான் கடைசியாக செய்துவிட்டு தெய்வத்தினுடைய ஸ்தோத்திரம் பண்ணார். உங்களுக்குள்ள நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற பாகுபாடு இருக்குதே, எல்லாம் வாங்க. எல்லாருடைய கால்களையும் அவர் கழுவி அவர்களை மாற்றுகின்றார். அந்த தாழ்மை இருக்கிறது பாருங்க. அவங்க எல்லாம் அந்த 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 அவர்களுக்குள்ளாக இருக்கின்றதான அந்த பிரிவினைகள் எல்லாத்தையும் உடைக்கிறாருங்க. கால்களை கழுவும் பொழுது தன்னை தெய்வம் தாழ்த்தி ஒரு மனிதனுடைய காலை கழுவி தான் யார் என்பதை நிரூபிக்கின்றார். தான் யார் என்பதை அவங்க வெளிப்படுத்துகிறார். எதற்காக நான் வந்தேன் என்பதை அங்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியே அந்த பிள்ளைகளெல்லாம் கூனி குறுகி அந்த அன்பின் ஐக்கியத்திற்குள்ளாக உட்காரும் பொழுது அப்பத்தை எடுத்து அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அவங்க அப்பதாங்க அதை உணர்ந்தாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் என்னென்னவோ நடந்தது, அது வேற. ஆனால் அந்த நேரத்துல உணர்ந்தார்கள்.
அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அன்னைக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா உணர்வு, அந்த மாற்றம் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஆத்துமாவில, ஆவியில, சரீரத்துல. இயேசுவை மறுதலித்திருந்தாலும், இயேசுவை விட்டு ஓடி போயிருந்தாலும், அதற்கு பிறகு அந்த உணர்வு அவர்களை சும்மா விடவில்லை. கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக மரிக்கக்கூடியதான ஒரு அனுபவம். நான் உங்களை அப்படி சொல்லல, அந்த அனுபவத்துக்கு போங்கன்னு சொல்லல. அந்த உணர்வு முதலில் ஏற்படுகிறது பாருங்க. அந்த உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுத்தீங்கன்னா தெய்வம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவார். ஆமென். அந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த ஐக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு எப்பொழுதும் நடக்கும், எப்பொழுதும் நல்லது. கர்த்தரிடத்தில் வந்த உனக்கு நிறைவான பலன் நிச்சயம் உண்டு என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை வாழ்த்துகிறேன், விடைபெறுகிறேன். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் பரலோக தகப்பனே, அருமையான உம்முடைய சத்திய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசினதற்காக, எங்களை உணர்த்தினதற்காக, எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி ராஜா. சுவிசேஷத்தின் ஒளி எங்கள் ஆத்துமாவிலே பிரவேசித்ததற்காகவும், அறிவாகிய ஒளி எங்களுடைய ஆவியிலே பிரவேசித்ததற்காகவும், நம்முடைய ஜீவ ஒளி எங்களுடைய சரீரத்தில் வீசிக்கொண்டு இருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருள் நீக்கப்பட்டு பிரகாசத்தையும், காரிருள் நீக்கப்பட்டு ஒளியையும், மரண இருள் நீக்கப்பட்டு வெளிச்சத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்குள்ளாக நீர் அனுப்பினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்ததான உம்முடைய சரீரத்திற்காகவும், உம்முடைய இரத்தத்திற்காகவும், உம்முடைய சுவாசத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்டெடுத்த தெய்வம், உம்மோடு கூட இணைத்தது, அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருவசனத்தினாலே தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும்படிக்காக அர்ப்பணிக்கின்றோம். இந்த மாதத்திலே ஆண்டவரே, உம்முடைய புதிய கிருபைகள் பிள்ளைகளோடு கூட தொடரும்படிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நன்மைகளினாலே எங்களை முடிசூட்டி நடத்தி கொண்டு வருகிறீர். அழிந்து போக வேண்டியதான எங்களை தூக்கி எடுத்து ஜீவன் உள்ள வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நித்தியமான வாழ்க்கைக்குள்ளாக எங்களை மாற்றி இருக்கிறீர். மற்றவர்களையும் ஆண்டவரே, இந்த வார்த்தையினாலே நாங்கள் அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளியை நாம் வீசுகின்றவர்களாய், அறிவின் ஒளியை வெளிப்படுத்துகின்றவர்களாய், ஜீவ ஒளிக்குள்ளாக கொண்டு வரத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் பெற்ற இந்த சந்தோஷம் மற்றவருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டுமாக எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பரிசுத்தமான வல்லமை நிறைந்த வார்த்தையினாலே, அபிஷேகம் நிறைந்த வார்த்தையினாலே எங்களை முழுமையாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட, ஒத்தாசையோடு கூட இந்த ஜெபத்தை வார்த்தையாகிய பிதாவுக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்திரி. என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து, என் நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார்.
கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.